சோ ரிஷி அண்ட் லக்ஷ்மி, இன்னைக்கு நாம ஃபைனல் ஹியரிங்காக வந்திருக்கோம். இன்னைக்கு முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா இல்ல உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கட்டுமா? ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த நிறைய கருத்து வேறுபாடுகளையும் மன வருத்தங்களையும் போக்கி இருப்பீங்க. ஆக்சுவலி அது நல்ல விஷயம்தான். இதுல இருந்தே ஒரு விஷயம் தெரியுது. அதாவது நீங்க ரெண்டு பேரும் உங்களோட திருமண வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னு. அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஆமா மேம், அன்னைக்கு கூட தீவிரவாதிங்க கோர்ட்ல வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்ப ஒருத்தர் காப்பாத்திக்க இவங்க உயிரையே பணயம் வச்சாங்க. அண்ட் ரிஷி ப்ரோ குற்றத்தை தான் மேல சுமந்துகிட்டாரு அன்னைக்காக. ஓ எஸ், ஐ ரிமெம்பர். சொல்லப்போனா போன தடவையோட எல்லா ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட இருக்கு. அதுல இருந்தே ஒண்ணு நல்லா தெரியுது. இவங்க ரெண்டு பேருமே தன்னோட லைஃப்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. அதோட அக்கறையும் காட்டிக்கிறாங்க. எஸ், ஐம் ரியலி சாரி, நான் நடுவுல பேசிட்டேன். நோ நோ, ஐ வாண்ட் யுவர் ஒப்பீனியன். உங்க எல்லார் ஒப்பீனியன்ஸும் எனக்கு வேணும். அப்பதான் முடிவெடுக்க எனக்கு ஈஸியா இருக்கும். ஃபைனலா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் தனியா பேசிப்பேன். முதல்ல நீங்க சொல்லுங்க. ஆனா மேடம், ரெண்டு பேரும் தானே அவங்க கருத்தை தெரிவிக்கணும். எங்க கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? நீங்க இவங்களோட குடும்பம். ஒரு குடும்பம் எப்பவுமே இவங்களுக்கு கெடுதல் நினைக்காதுல்ல. சில நேரங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபால அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியாது. ஆனா அந்த குடும்பம் அதை சரி பண்ணிடும். கடைசி முடிவை இவங்க தான் சொல்லியாகணும். பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு நோ யுவர் ஒப்பீனியன், மிஸ்ஸஸ் ஓபிராய். நீங்க சொல்லுங்க. இந்த பொண்ணு உங்க மருமக லக்ஷ்மி. லக்ஷ்மி பலமுறை என் மகனை ஆபத்துல சிக்க வச்சிருக்கா. ஆனா என்னோட மகன் அவளோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிருக்கான். அதோட ஒவ்வொரு ஆபத்திலையும் லக்ஷ்மி தான் ரிஷியை காப்பாத்திருக்கா. எஸ், அதோட எங்க லக்ஷ்மியோட குணமே அப்படிதான். தன்னை பத்தி யோசிக்கவே மாட்டா, மத்தவங்கள பத்தி தான் அவ யோசிப்பா. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறது லார்ஜ் சௌபாக்கியம்னு சொல்லலாம். அவ ஒரு தரித்திரம் பிடிச்சவ, கெட்ட சாகணும். கடைசியில உன் புத்திய காட்டிட்டல்ல. அவங்க எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன்ஸ் கேக்குறாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். எல்லாரும் தான் சொல்றாங்க, ஆனா குடும்பத்தோட மான மரியாதையை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆனா மாம், போதும், சொல்றத சொல்லிட்டேல்ல. இனிமே நான் பேசுறேன். ஜோடியா இருக்க கடவுள் தான் அமைச்சு அனுப்புறாரு. இவங்களையும் கடவுள் தான் சேர்த்து வச்சிருக்காரு. யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. பவித்திரமான ஜோடியை பிரிக்கவும் கூடாது. மிஸ்ஸஸ் ஓபிராய், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குடும்பத்தோட கௌரவத்தை மனசுல வச்சு என்னென்ன விஷயங்களை சொல்லணுமோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஐம் ஷூர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இவங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என் மனசுல என்ன இருக்குன்னு இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Well, that's it then. இப்ப நான் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே தனியா பேச விரும்புறேன். ரிஷி, நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, அதை மறந்துடாத. ஒரு நிமிஷம் மேடம். ரிஷி ப்ரோ, இங்க பாருங்க, ஞாபகம் இருக்கட்டும், 3 வார்த்தை தான். ஒன்னு ஐ, இன்னொன்னு லவ், இன்னொன்னு யூ. ஐ லவ் யூ சொல்லிடுங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிரும், பிரச்சனை வராத. ஆல் தி பெஸ்ட். ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பூ உன் கையில இருக்கு. உண்மையை பேசுறதுக்கு அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும். உண்மையான விஷயம் என்னன்னா, நீ ரிஷிய மனசார விரும்புற. நீ இத சொல்லிடு. நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா? மேம், அது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அண்ணி, உங்க லைஃப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியுது. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பாசிட்டிவா தான் இருக்கணும். உங்க ஃபேமிலி சொன்னதை கேட்டாச்சு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் பேசணும். மனசுல பட்டதை சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க நல்லா ஆழமா யோசிச்சுட்டு தான் இங்க வந்திருப்பீங்க. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்கும் இப்பவும் டிவோர்ஸ் வேணுமா?
கரிஷ்மா, நீ லக்ஷ்மியை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா கோர்ட்ல இவ்வளவு கேவலமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் அப்படி என்ன பண்ணேன்? என்னது? அம்மா தான் அங்க பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க. நீங்களும் தான் ரியாக்ட் பண்றீங்க. உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? செய்யறத செஞ்சுட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? உனக்கு என்னாச்சு? என்னன்னா? தரித்திரங்கிற கெட்ட சகுனன் ஜட்ஜு முன்னாடி சொல்ற. சரி, நான் என்ன தப்பு வாயை மூடு. பண்ணிட்டேன்? ஜட்ஜ் முன்னாடி போய் சொல்றீங்களா? வாய். அவங்க கேட்டாங்க, நானும் சொன்னேன். என்ன மேடம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தீர்ப்பு சொல்லியாச்சா? நீங்கெல்லாம் இங்க என்ன பண்றீங்க? அவங்க எப்பவோ போயிட்டாங்களே. என்னது? போயிட்டாங்களா? நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க மேடம்? லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். ரிஷி டிவோர்ஸ் கேட்டான்ல, அப்போ என்ன தீர்ப்பு கிடைச்சது? டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சுல்ல? நீங்க இந்த மாதிரி பல கேசஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஒவ்வொரு தம்பதியோட நலன்கள்லயும் அக்கறை எடுத்துப்பீங்க. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். பாருங்க, நான் ஒரு மனுஷியா என்ன வேணாலும் யோசிக்கலாம். பட் as court, in as a judge, ஒரு லிமிட்க்கு அப்புறம் நானும் கட்டுப்பட்டிருக்கேன். அதோட நானும் சட்டத்தை கடைபிடிச்சாகணும். நானும் அதை தான் பண்ணேன். அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். அதை நான் ஏத்துக்கிட்டேன். அவங்க 2 பேரும் என்ன முடிவெடுத்தாங்களோ அதுல நான் கோர்ட்டோட முத்திரைய குத்தியாச்சு. கடவுளே ரொம்ப நன்றி, அவங்க ஒண்ணா இருக்காங்க. ஒரு நிமிஷம். டிவோர்ஸ் கிடைச்சிடுச்சா இல்லையா? ஐ மீன், ரிஷி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கானே, லக்ஷ்மியை வீட்டை விட்டு விரட்டுவேன்னு சொன்னா விரட்டி தானே ஆகணும். கோர்ட் தீர்ப்பு என்னவா வேணா இருக்கட்டும், அந்த லக்ஷ்மி வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமா அண்ணி. இங்க பாருங்க, அவங்க பல விஷயங்களை செட்டில் பண்ணிட்டாங்க. இது முதல் நாள்ல இருந்தே எனக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்காது. எல்லாம் நல்லா தான் போகும். அண்ட் ஹானஸ்ட்லி நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஃபார்மாலிட்டியும் முடிச்சு வச்சுட்டேன். அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்த வாழ்க்கையை வாழ விரும்புறாங்க. அதனால நானும் அவங்க கிட்ட கேட்டேன், ஐ எம் வெயிட்டிங். நீங்க தான் இப்ப பேசணும். இவ்ளோ நாள் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம், ஒவ்வொருத்தருடைய நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப நீங்க எந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? வாழ்க்கையா, டிவோர்ஸா? ஏன் நீங்க மௌனமா இருக்கீங்க? தயவு செஞ்சு நாங்க முடிவு பண்ணிட்டு வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ரிஷிக்கு பிடிச்சது நடக்கட்டும். இது நல்லாதான் இருக்கு. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இங்க வந்திருக்கீங்க. இட்ஸ் குட். உறவுகள் இப்படிதான் வளரும். தன்னை விட பார்ட்னருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் யூ நோ வாட், நாம இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க 2 பேருமே தனித்தனியா யோசிக்கணும். அதுவும் உங்களுக்காக. உங்களுக்கு எது நல்லதுன்னு யோசிங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.
சோ இப்ப சொல்லுங்க, என்ன விரும்புறீங்க? வாழ்க்கையா இல்ல டிவோர்ஸா? நான் வாக்கு கொடுக்கிறேமா. ஒருவேளை கிரண் ஆண்டி லக்ஷ்மியோட பேரை சொன்னா, இந்த ஆக்சிடென்ட் அவளால தான் நடந்துச்சுன்னு சொன்னா, அப்ப நானே லக்ஷ்மியே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குங்கிறது உறவு மாதிரி. வாக்கு தவறினா உறவும் முறிஞ்சிடும். டிவோர்ஸ். கண்கள் தீரக்கும் எந்தன் மனமே எங்கு நீ தூங்கி கிடந்தா. டிவோர்ஸா? நீங்க டிவோர்ஸ் நான் சொன்னீங்க? ஆர் யூ ஷியோர்? லக்ஷ்மி, ரிஷி, ஐ மீன் நீங்க ரெண்டு பேரும் பிரியாம இருக்க முயற்சி செய்றீங்கன்னு தானே நான் நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்கன்னு நான் மத்தவங்க கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் வெரி ஷாக்கிங். நான் நிஜமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இதுதான் லாஸ்ட் ஹியரிங். இன்னைக்கு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் ஃபைனலா இருக்கும். ரெண்டு பேரும் அதை தான் ஏத்துக்க வேண்டி வரும். ஆனாலும் இதுதான் உங்க ஃபைனல் முடிவா? டிவோர்ஸா? எஸ் ஆர் நோ? டிவோர்ஸ்க்கு எஸ் ஆர் நோ? எஸ். வெல், இப்ப நீங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாச்சுன்னா நான் உங்களோட டிவோர்ஸ ஃபைனல் பண்ணிடுறேன். அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் லக்ஷ்மி, எனி டிமாண்ட் ஃப்ரம் யுவர் சைட்? அலுமினிக்காக? எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு வேணும்னா நீ தாராளமா கேட்கலாம். கேட்டிருந்தேன், கடவுள் கிட்ட கிடைச்சிருச்சு. ஆனா என் பாக்கியத்துல இவ்வளவுதான் இருக்கு போல. பாக்கியத்தை நானும் நம்புறேன் லக்ஷ்மி. ஆனா எல்லாத்தையும் பாக்கியத்துக்கிட்ட விட்டுட்டு வாழ்க்கையை வாழ முடியாது. அண்ட் அதோட இந்த இடத்துல தான் மனிதனுடைய கர்மா வேலை செய்யும். ரைட் ரிஷி? அண்ட் லக்ஷ்மி, உன்னோட மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் நீ தாராளமா அங்க தங்கலாம், இப்ப இருக்கிற வீட்லயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது லக்ஷ்மியோட வீடு. அப்ப எவ்வளவு நாள் இருக்கணும்னு நினைக்கிறாளோ அவ்வளவு நாள் அங்க இருக்கலாம். அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. I'll take care of everything. ஆச்சரியமா இருக்கு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஒரு பக்கம் சொல்றேன், யூ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். இன்னொரு பக்கம் அவளை விட்டு விலகி போறேன்னு சொல்றேன். யா, லக்ஷ்மியோட சந்தோஷத்துக்காக தான் நான் அவளை விடுறேன். லக்ஷ்மி, கடைசி தடவையா கேக்குறேன், ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஃபைன் தென், உங்க விருப்பப்படியே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்ப நீங்க ரெண்டு பேரும் போகலாம். டேக் கேர். காதல் தூளிர்க்கும் இந்த நொடியே இங்கு நீ உறைந்திருந்தாய். ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்றதா சொல்லிட்டாங்க. அதனால டிவோர்ஸ ஃபைனல் பண்ண வேண்டி வந்தது. சாரி, பட் டிவோர்ஸ் கிராண்ட் பண்ண வேண்டி வந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓ காட் அனீட், கடைசியில டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு. ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணாங்க? ஏன் அப்படி பண்ணாங்க? பெரிய தப்பாச்சே. அதோட
நம்மளையே அவங்க வந்து பார்க்கல. அவங்க வேற வழியா வெளியில போயிருக்கலாம். ஆனா ஏன் இப்படி நடந்தது? எதுக்காக இப்படி இது நடந்தது? எப்படி நடக்கும்? பாட்டி, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. ரிஷி ப்ரோவோட காதை பிடிச்சு கேளுங்க. அவர் எப்படி இந்த தப்பு பண்ணலாம்? நான் கண்டிப்பா கேட்பேன். லக்ஷ்மியை நான் சும்மா விட போறதில்ல. நாம நம்ம முடிவை மாத்த முடியாத லக்ஷ்மி. நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன்னு தெரியுமா? என்ன நான் உன்னை ஏமாத்திருக்கேன். ஆனா லக்ஷ்மி, ஐ நோ ஐ டோன்ட் டிசர்வ் யூ, பட் ப்ளீஸ் என்னை விட்டு பிரிஞ்சு போகாத. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது லக்ஷ்மி, ப்ளீஸ். நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியுது. நான் உன்னை ஏமாத்திருக்கேன். ஆனா ப்ளீஸ் லக்ஷ்மி, என்னை விட்டு போயிடாத. ஐ ப்ராமிஸ், நான் இனிமே உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். லைஃப்ல எப்பவும் நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஐ ப்ராமிஸ். எந்த நம்பிக்கை போச்சோ அதை என்ன பண்றது? நம்பிக்கையில தான் உறவே இருக்கு ரிஷி. நம்பிக்கையில தான் உறவு இருந்தது, பட் அந்த நம்பிக்கையை நான் மறுபடியும் ஜெயிப்பேன். பழைய மாதிரி எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். ப்ளீஸ். எப்படி மலிஷ்காக்கும் உனக்கும் நடந்ததை அழிச்சிட முடியுமா உன்னால? எனக்கு துரோகம் பண்ணியே அன்னைக்கு ராத்திரி நம்ம உறவை பொய்யன்னு நிரூபிச்சு அதுக்கு நீ என்ன பண்ண போற? லக்ஷ்மி, இங்க பாரு. என்னால இந்த ஏமாற்றத்தோட வாழ முடியாது ரிஷி. உன் கூட என்னால வாழ முடியாது. லக்ஷ்மி ப்ளீஸ், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு போகாத ப்ளீஸ். என்னை விட்டு பிரிஞ்சு போகாத லக்ஷ்மி. நீதான் என்ன பிரிச்சுட்ட. நான் இப்போ ஜஸ்ட் கிளம்பி போறேன். லக்ஷ்மி, இதுக்கு மேல எதுவும் பேசாத ரிஷி. திரும்ப திரும்ப எனக்கு அந்த இரவை ஞாபகப்படுத்தாத. எல்லாத்தையுமே நீதான் முடிச்சு வச்சுட்ட. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் நீ என்ன மன்னிப்பியா லக்ஷ்மி?